முடியுமா? இல்லனா செல்வம் தான் ஒரு மனிதனை சிறந்தவனாக மாற்ற முடியுமா? இந்த கேள்விகளோடு நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு ஈதல் இசைப்பட வாழ்தல். செல்வங்களை நாம் எவ்வளவு தேடி திரட்டி வைத்தாலும் அந்த செல்வம் நமக்கு தானே நாம் வைத்துக் கொள்வதனால் என்ன பயன்? உடலுக்கு நாம் உணவை தருகிறோம், உடல் வளர்கிறது. ஆனால் உயிருக்கு நாம் என்ன தந்திருக்கிறோம்? ஊதியம் இல்லை உயிருக்கென வள்ளுவர் கூறியிருக்கிறார். அந்த உயிருக்கு நாம் இதுவரை ஊதியத்தை கொடுக்கவில்லை என்றால் எப்போது கொடுக்க போகிறோம்? இந்த கதையை கேட்போமா? ஒரு கீரை விற்கிற பாட்டி ரோட்டோரமா கீரை வித்துட்டு போனாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இந்த அம்மா வெளியே வந்து, பாட்டி கீரை எவ்வளவு ரூபாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பாட்டி 3 கட்டு கீரை 10 ரூபாய் என்று சொல்கிறார். அதற்கு அந்த அம்மா 4 கட்டு கீரை 10 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த பாட்டியும் அந்த அம்மாவும் மாறி மாறி பேசி இறுதியில் அந்த அம்மா 4 கட்டு கீரை 10 ரூபாய் வாங்கி விட்டார்கள். அந்த பாட்டியும் 10 ரூபாய் வாங்கி பையில் போட்டு அந்த வீட்டிற்கு வெளியே வந்த போது மயக்க போட்டு கீழே விழுந்து விட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அம்மா கதவை அடித்து ஓடி வந்து பாட்டியை உட்கார வைத்து தண்ணீர் கொடுத்து 4 இட்லி தட்டில் வைத்து சாப்பிட சொன்னார்கள். அந்த பாட்டியும் சாப்பிட்டு விட்டு மகராசி நீ நல்லா இருக்கணும் என்று வாழ்த்து சென்று விடுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அம்மாவின் பையன், அம்மா நம்மளுக்கு 40 ரூபாய் நஷ்டம் தான், என்னடா சொல்ற என்று அவங்க அம்மா கேட்க, ஒரு இட்லி 10 ரூபாய் தானே, அப்ப 4 இட்லி 40 ரூபாய் தானே. அதற்கு அந்த அம்மா தன் மகனை உட்கார வைத்து, அன்பு மகனே, நான் கீரையை பேசி வாங்கினது என்னுடைய உரிமை. அவர்களுக்கு கட்டுப்படி ஆகும் என்றால் எனக்கு கொடுப்பார்கள், இல்லை என்றால் கொடுக்க மாட்டார்கள், அவ்வளவுதான். நான் அவர்கள் இட்லி கொடுத்தது அவருடைய பசி ஆற்ற, அது தர்மம். அந்த தர்மத்தை நாம் கணக்கு பார்க்க கூடாது, அது தவறு. அன்பு மகனே, உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் உள்ள ஒரே உணவு பசி. பசியின் கொடுமை அது அனுபவத்த உயிர்களுக்கு மட்டுமே புரியும். உதவும் என்ன இருந்தா யாருமே அனாதை இல்லை இந்த உலகில். திருவள்ளுவர் திருக்குறளில் அழகாக கூறியிருக்கிறார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற அந்த அம்மா தன் மகனுக்கு அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். மனிதனாக பிறந்திருக்கும் நாம் அனைவருமே பிறருக்கு உதவி செய்வதுதான் இன்பம் வருகிறது. தாராளமாக கொடுங்கள், மகிமையுடன் வாழுங்கள். தாராளமாக கொடுங்கள், மகிமையுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம். அவங்க அம்மாவை மேடை கிடைக்கும். இன்னொரு இது இருக்குங்க, தொடர்ந்து போட்டுக்கலாங்க. அவங்க பையனே இன்னொரு நிகழ்வு, அதனால தான் ரிலாக்ஸ். ஜெனில் ஜோஸ் அவர்களின் மகன் யுவா ஜோஸ் நடனம்.